வளர்த்த கட்சி நீங்க சொல்றீங்க. அது யாரோ ஒரு பெண் பேச்சை கேட்டு அவர் இந்த மாதிரி தான் பண்றாருன்னு அதையும் தானே அது சொல்றீங்க. மீடியா நீங்க தான் சொல்றீங்க. அது மத்தவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அந்த ஒரு கேள்வி மட்டும் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆனா அது உண்மையா பொய்யா? அது பொய்யோ மெய்யோ எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க வந்து நீங்க நான் ஐயா வந்து எங்க எனக்கு கமலாமா, நான் இருங்க என்ன சொல்றேன், இருங்க நீங்க சார். வந்து நாங்க ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன் சார். எனக்கு அந்த வீட்ட பத்தி 40 வருஷத்துக்கு மேலேயே தெரியும். அதனால தான் கேட்கிறேன். எனக்கு தெரியும். எனக்கு சரஸ்வதி அம்மா எங்க தங்கச்சி மாரி அவங்க. சரி, என் சகோதரி மாரி. சரி. என் மீது ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்க. 100க்கு இல்ல 1000% பாசம் வச்சுக்கிறாங்க. எங்க சரஸ்வதி அம்மான்னா நான் அழுதுருவேன். அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு. நான் ஜெயிக்கிறதுக்கு கூட, "சக்தி நீ ஜெயிப்ப. எனக்கு காஞ்சிபுரம் வேணாம்மா. திமுகவே 2, 3 வாட்டி தோத்து போச்சும்மா. ஏடிஎம்கே தாம்மா அந்த இடத்துல வந்தது. அது யாரும் நம்ம ஜெயிச்சது கிடையாது. ஆமா, அண்ணாவே தோத்த தொகுதியாச்சே அது. அண்ணாவே தோத்தது. அப்பேற்பட்ட அண்ணாவே தோத்தது. என்ன போய் அங்க நிக்க வைக்கிறீங்களே." எனக்கு ஒத்தரமேரூர் தான் நான் சரி பண்ணி வச்சிருந்தேன். ஒத்தரமேரூர் தான் நெறைய வந்து நான் அமைப்புகள்லாம் அமைச்சு வச்சு அத ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இந்த காஞ்சிபுரத்துல ஐயாவ குடுத்துட்டாரு. அங்க வந்து நிர்பந்தம் காரணமாக அந்த எனக்கு குடுக்கணுமேன்னுட்டு குடுத்துட்டாங்க. அதையும் சரி எடுத்து காஞ்சிபுரம்னா யாரும் குடுக்க மாட்டாங்க. ஆண்ட கட்சியும், ஆளாத கட்சியும். புரியுதுங்களா? அதனால வந்து அவரு எனக்கு குடுத்துட்டாரு. அந்த அம்மா வாக்குமூலத்துல நான் ஜெயிச்சேன். எங்க அம்மா வந்து உதவி செய்தாங்க. அவங்க அந்த அம்மா வந்து காசு போட்டு கூட சாமிக்கு இது சொன்னாங்க. ஆமா, காச முடிஞ்சு வைப்பாங்க சாமி. அது முடிஞ்சு வச்சு எனக்காக போய் அம்மா எனக்கு அந்த நேரம் அந்த தாய நான் மறக்க மாட்டேன்.